ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ நான் அருண். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் ஊர் கண்டிதமட்ட காமாட்சி கோயிலில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதுக்காக கலந்துக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்கள் கண்டிதமட்டை சுற்றி இருக்கிற சுற்றுவட்ட கிராம மக்கள் மன்னாவிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இன்றைக்கி கோயிலுக்கு செம்ம க்ரௌடு. நான் கொஞ்சம் மூத்த டயத்தில் கொஞ்சம் முடிவு வந்துட்டேன், அந்த டயத்துக்கு வந்துட்டேன். அதனால் பார்த்தா உள்ளே போக முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், ஊர் மக்கள் அத்தனை பேரும் வந்து இடமே இல்லாமல் உட்காந்துருந்தாங்க நம்ம திருக்கல்யாணத்தை கலந்துக்கிறதுக்கு. வெளியூர் மக்கள் யாரையும் பார்க்காதாலாம் இன்றைக்கி திருக்கல்யாணத்தில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே கலந்துப்பாங்க எங்கள் ஒரு திருக்கல்யாணத்துக்கு. காமாட்சி அம்மையெல்லாம் நிரம்பி ஒழிஞ்சது. அவ்வளோ மக்கள் எல்லாம் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. கடைசியாக சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனுக்கும் அலங்காரம்லாம் பண்ணி பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி ஊஞ்சல் இருந்தாங்க. அந்த திருக்கல்யாணம் ஆரம்பிக்க போது நான் அந்த டயத்துக்கு வந்துட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு வரதுக்கு. எல்லாருமே குருக்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பயங்கரமாக. கடைசி வரைக்கும் இருந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் கிளம்புனேன். நான் மட்டும் இல்லை, ஊர் மக்கள் அனைவருமே வந்து கடைசி வரைக்கும் கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு கோயிலுக்கு. கல்யாணம் நடக்க வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு கல்யாணம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதுரையில் போய் மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் இருக்கிற காமாட்சி கோயிலை இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்குறது ரொம்ப விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அன்னதானம்லாம் ரொம்ப பயங்கரமாக அடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சுவையான அன்னதானம், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கடந்து தான் சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி கும்பிட்டது, இன்றைக்கி திருக்கல்யாணத்தை பார்த்தது. நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக வீடியோ பாருங்கள்.